கஷ்டப்படுறேன், அப்படிப்பட்டேன், இதை பட்டேன், இதை பட்டேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதெல்லாம் இல்லை. ஒரு நாள் நான் வேலை செய்கிற இடத்துக்கு சும்மா வாடணும், உங்கள் குழந்தைய கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. ஒரு நாள் வந்து அப்பா வேலை செய்கிற இடத்துல உட்காந்து அப்பா செய்கிற வேலையை மட்டும் பாடுறா, நீ வேற எதுவுமே பண்ணாதரா அப்படின்னு மட்டும் பாருங்க. அன்றைக்கே உங்கள் பையன் மாறிடும், உங்கள் பொண்ணு மாறிடும். அதீத செல்லம் உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதீர்கள். உங்கள் குழந்தைங்க ஃபோனு பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா என்ன பாஸ்வேர்டுன்னு கேட்டு தெரிஞ்சுங்க, தப்பே இல்லை. பாஸ்வேர்டு வைக்காதன்னு சொல்லுங்க. எந்த குழந்தை நேர்மையாக இருக்கிறதோ அந்த குழந்தையினுடைய மொபைலில் பாஸ்வேர்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே தான் தாய்க்கும் தந்தைக்கும். அப்படியே பாஸ்வேர்டு இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அது தெரியணும். உங்கள் குழந்தைகளுடைய நண்பர்கள் யாருன்னு பாருங்க, உங்கள் பொண்ணு பையன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு பாருங்க, வீட்டுக்கு வர சொல்லுங்க, அவங்ககிட்ட பேசுங்க. அப்போ தான் தெரியும் உங்கள் பையன் என்ன மாதிரி சூழலில் வளர்றான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாம் பெற்றோர்களாகி நீங்கள் செய்தே தீர வேண்டும். மாணவர்களாகி நீங்கள் தயவு செஞ்சு தன்னம்பிக்கை